So good evening students. Today we will see the current affairs analysis dated from 16th to 18th September 2024. The first article related to the center-state relation. So இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ரீசன் என்னென்னா மணிப்பூர். ஸோ மணிப்பூரில் வந்து திருப்பியும் வயலன்ஸ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆர்டிகிள் 356 இனிஷியேட் பண்ணலை சென்ட்ரல் கவர்மெண்ட். தட்ஸ் த இஷ்யூ. ஸோ ஆர்டிகிள் 356 355 என்ன அப்படின்றது யூ நீட் டு நோ. இட்ஸ் அ பிரசிடென்ட் ரூல். ஸோ இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது எப்போல்லாம் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 occasions. ஸோ when there is a law and order issue வரும்போது இனிஷியேட் பண்ணுற ப்ரொசீஜர் 2 law and order issue, which means constitutional breakdown. law and order ஒன்று சொல்லக்கூடாது, constitutional machinery breakdown அப்படின்னா violation of constitutional mechanism. சரியா? ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பிரசிடென்ட் ரூல் வந்து இனிஷியேட் பண்ணலாம். அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடெண்ட்டுக்கு டைரெக்ஷன் கொடுக்கணும். அதன் மூலமாக பண்ணலாம். இல்லைன்னா கவர்னரோட ரிப்போர்ட், கவர்னர் வந்து அந்த மாநில இப்போ மணிப்பூரோட சிச்சுவேஷன் இஸ் நாட் குட் அப்படின்றத சொல்லி அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா அதர்னா பிரசிடெண்ட் திங்ஸ் when there is a fit. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா, மெஜாரிட்டி இழந்துட்டாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் கேன் டூ எனி திங். ஸோ டிஸ்கிரிஷனரியாகவும் பண்ண முடியும். சரியா? ஸோ பட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்னர். அதர் அப்படின்றது சிச்சுவேஷனல் தான். சரி, எப்போவுமே அதர் அப்படின்றது செட் ஆகாது. அண்ட் தென் தெர் இஸ் ஸோ எப்போ கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் ஆகுது அப்புறம் 355 என்ன அப்படின்னா ஃபாரின் இன்டர்னல் அக்ரெஷன், எக்ஸ்டர்னல் அக்ரெஷனில் இப்போது எக்ஸாம்பிள் மணிப்பூரில் வந்து தீவிரவாத தாக்குதல்கள் இருக்குது அப்படின்றாங்க. ராக்கெட் லான்ச்சர்ஸை வந்து முன்னாடி சீஃப் மினிஸ்டரோட வீடுக்கு முன்னாடி லான்ச் பண்ணது. இதெல்லாமே எக்ஸ்டர்னல். அது மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் ஃப்ரம் தி அவுட் சைட் ஃபோர்ஸஸ். இதில் நேஷ்னல் எமர்ஜென்சி மூவ் பண்ணலாம். அது ஆர்ம்ட் ரெபெலியன், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் கேட்டகரியில். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஃபாரின் பீப்புள்கிட்ட இந்த ஃபாரின் எக்ஸ்டர்னல் த்ரெட்டிலிருந்து மாநிலங்களை பாதுகாக்கக்கூடிய உரிமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ பிரசிடென்ட் ரூல் கேன் பி இனிஷியேட்டட் 355ல் 356ல். தென் தேர் ஆர் ஆர்டிகல்ஸ் கால்ட் அஸ் 256 அண்ட் 257. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொருட்கள், இப்போ எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், தென் போஸ்ட், இந்தியா போஸ்ட், அப்புறம் ஆர்பிஐயோட ஆஃபீஸ் எல்லாமே இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஸ்டேட். ஸோ அது வந்து டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதை மீறும்போது ஆர்டிகிள் 365 இட் கிவ்ஸ் ரைட்ஸ் டு இம்போஸ் 356. சரியா? 356 இனிஷியேட் பண்ணலாம். யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது இனிஷியேட் பண்ணதுக்கு பிறகு ஆட்சி கலைக்கப்படுமா? இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து உடனே கலைக்கப்படுமா அப்படின்னா சஸ்பெண்ட் தான் பண்ணப்படும். சஸ்பென்ஷன். அது மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணப்படும். அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து நோ பவர், எக்ஸிக்யூட்டிவ் வில் கோ ஆஃப். இப்போ எந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா பிரசிடென்ட் கீழே இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வில் கைட் தி பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னருக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ கவர்னர் எப்படி ரன் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ், கலெக்டர்ஸ். ஸோ அப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு தான் இந்த கவர்மெண்ட்டே ரன் ஆகும். எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் டூரிங் திஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இட் கேன் பி ஆல்சோ கால்ட் அ ஸ்டேட் எமர்ஜென்சி. பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது. ரெண்டாவது லெஜிஸ்லேஷன், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம். நமக்கு 3 லிஸ்ட் இருக்குது. யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்கிட்ட இருந்து போயிடும். ஏன்னா சஸ்பென்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்கான சட்டம் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இப்போ மணிப்பூருக்கு இம்போஸ் பண்ணால் மணிப்பூரோட ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பார்லமெண்ட்டுக்கு போயிடும். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் நான் சொன்னேன், பார்லமெண்ட். சப்போஸ் எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சட்டம் வேணாம் அப்படின்னா அவங்க முடிவு பண்ணிக்கலாம். மணிப்பூர் கேன் டிசைட் இஃப் ஸ்டேட் லைக் அசம்பிளி வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டா முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி வந்து அந்த சட்டங்களை கேன்சல் பண்ணலாம். சரியா? தென் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டேட்லேருந்து எவ்வளோ நாள் இது கண்டினியூ ஆகும் அப்படின்றது. தென் இம்பார்ட்டண்ட்டாக இது வந்து அப்ரூவல் தேவை, பார்லமெண்ட்ரி அப்ரூவல் தேவை அப்படின்னு கேட்டாச்சுன்னா வித்தின் 1 month there is a parliament approval needed. By simple majority பார்லமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும்.
பிரசிடென்ட் ரூலை. அது மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுறது, இதை ரிவோக் பண்ணுறது பிரசிடென்ட் கேன் டூ பை ஹிஸ் ஓன். அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து பை எ ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் மூலமாக இதை கேன்சல் பண்ண முடியும். சரியா? அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இதோட கண்டினியூஷன் பீரியட் ஃபஸ்ட் இம்போஸ் பண்ணப்பட்டதுலேருந்து 1 year கண்டினியூ ஆகும். எவ்ரி 6 months நீட் டு பி ரினியூவல் பண்ணணும். ப்ளஸ் என்ன அப்படின்னா 3 years வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணலாம், அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணக்கூடாது. அது மாதிரி சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சம்டைம்ஸ் நிறைய இடங்களில் ஸ்டேட்ஸ் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து கலைச்சிருவாங்க. அப்படின்னா அதுக்கு அடுத்து எலெக்ஷன் தான் நடக்கும். இதில் இஷ்யூஸ் இருக்குது. எஸ்ஆர் பொம்மை கேஸ், இதில் கொஸ்டின்ஸ்லாம் வரும். சென்ட்ரல் ஸ்டேட்டில் எஸ்ஆர் பொம்மை கேஸ், சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஃபஸ்ட்டு ரிசார்ட்டில் கலைக்கக்கூடாது. பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்கினதுக்கு பிறகு யூ கேன் கோ ஃபார் இட், அதர்வைஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ரிசார்ட்டில் தான் பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க எஸ்ஆர் பொம்மை கேஸில். அது மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கலைக்கப்படுறது, அது மாதிரி இந்த பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரதை சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிரசிடென்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா தே கேன் மூவ் ஆர்டர். இப்போ தமிழ்நாட்டில் கூட பிரசிடென்ட் ரூல் கொண்டு முடியாது. கண்டிஷன் என்னது? கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் இருக்கணும், இல்லைன்னா இந்த கேட்டகரி இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் த்ரெட் இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிட்டே இந்த மாநிலத்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இந்த சுச்சுவேஷன் இல்லாத நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பயஸுக்காக கொண்டு வந்தீங்க, பொலிட்டிக்கல் ரீசனுக்காக கொண்டு வந்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ வயலேஷன். ஸோ அதனால் இதை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணப்படலாம் கோர்ட்டில். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் நீட் டு நோட். The next article related to the carbon market. So carbon market issue in China. ஸோ கார்பன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பீப்புள் நீட் டு நோ வாட் இஸ் கார்பன் மார்க்கெட். கார்பன் மார்க்கெட்னா என்னதுன்னா கார்பன் ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ யூஎன்எஃப்சிசி தேர் இஸ் ஆர்கனைசேஷன். இந்த வாட்டி இதோட மீட்டிங் அதை சேர்த்து நான் சொல்லிடுறேன். இது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதோட 29வது மீட்டிங் நடக்க இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. 29th மீட்டிங் அசர்பைஜானில் கண்டக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் பக்கு, தட் இஸ் கேபிட்டல் ஆஃப் அசர்பைஜான். ஸோ இந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் தே வில் டிஸ்கஸ் அபவுட் கிளைமேட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ரிடக்ஷன் பண்ணுறது. தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, மெயின்லி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஈக்குவலண்ட் டு அதர் கேஸஸ். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற கேஸஸையும் குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை பேச்சு நடத்துவாங்க. அதன் மூலமாக 2 ப்ரோட்டோகால் க்ரியேட் பண்ணாங்க. ஒன்று வந்து ஒரு ப்ரோட்டோகால் அண்ட் 1 அக்ரிமெண்ட். தட் இஸ் 1 ப்ரோட்டோகால் தட் இஸ் கால்ட் கீட்டோ ப்ரோட்டோகால். கியோட்டோ ப்ரோட்டோகால் 1, 2 இது வந்து கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது, க்ரீன் ஹவுஸ் கேஸஸை குறைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு இது 2020 இது எண்ட் ஆகுது. ஸோ தே கிரியேட்டட் நியூ ஒன் தட் இஸ் கால்ட் அஸ் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, நார்மலாக நியூஸ் பேப்பரில் வரும். இப்போ இதை பற்றி இதுதான் இப்போ கண்டினியூஷன். இப்போனா 2015 ஆரம்பிச்சிட்டாங்க நெகோசியேஷன். அண்ட் 2016 எவ்ரி கண்ட்ரிஸ் அக்செப்டட் இட் அண்ட் ராட்டிஃபைடு. சரி, இந்தியாவும் அதை ஏற்றுக்கிட்டோம். அண்ட் வி சைன்ட் அண்ட் வி ராட்டிஃபைடு இட். இப்போ இது இம்ப்ளிமெண்டேஷன் 2020 நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட். பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா, தட் இஸ் இன்டென்ஷனலி நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். ப்ரோட்டோகால் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சரியா? இல்லைன்னா பெனால்ட்டி இருக்குது. இது வந்து அக்ரிமெண்ட். ஸோ நோ பெனால்ட்டி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா. ஸோ அதனால் என்ன ப்ராசஸ் கொண்டு வந்தாங்கன்னா, எல்லா கண்ட்ரிஸும் அவங்க வந்து அவங்களால எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும், க்ரீன் ஹவுஸ் கேஸஸையும் எவ்வளோ குறைக்க முடியும் அப்படின்றது சொல்லணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் இன்டெண்டட் நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லா கண்ட்ரிஸும் சொல்லணும். இந்தியா அதில் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் நம்ம 33 35% கார்பன் இன்டென்சிட்டியை குறைப்போம்னு சொன்னோம். இப்போ அதை 45% அதிகப்படுத்தியிருக்கோம். அது மாதிரி 500 GW நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி அப்படின்னா சோலார் மூலமாக, ஹைட்ரோ மூலமாக, ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் மட்டும் கிடையாது. 500 GW நான் ஃபாசில்னா பெட்ரோல், இந்த நிலக்கரிகளை எரிக்காமல் கரண்ட் தயாரிக்கிறது, எனர்ஜி க்ரியேட் பண்ணுறது, இன்க்ளூடிங் வெஹிக்கிள்ஸும் வரும். அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரும். ப்ளஸ் 50% நம்மளோட எனர்ஜி சோர்ஸ் இனிமேல் வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கும் அப்படின்றாங்க 2030க்குள்ளாடி ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ். அதுக்கு பிறகு 45% நம்ம 2005 நம்ம ரிலீஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடு லெவலை
2005. அதை வந்து 45% அதோட இன்டென்சிட்டி அன்னைக்கு இருந்த பேஸ் லைனில் இருந்து அன்னைக்கு நம்ம என்ன ரிலீஸ் பண்ணணுமோ அதில் 45% குறைக்கணும். அப்புறம் 1 பில்லியனுக்கான டன்ஸுக்கான கார்பனை சீக்வஸ்ட்ரேஷன் பிடிக்கிறது வெளியே விடாமல். ஸோ அது யார் பண்ண முடியும்னா ட்ரீஸ் தான் பண்ண முடியும். ஸோ 1 பில்லியன் டன்ஸை வந்து நம்ம பூமி திருப்பி கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸ். ஃபாரஸ்ட் கவர் அதிகப்படுத்துறது, காடுகளை அதிகப்படுத்துகிற மூலமாக சீக்வஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அது மாதிரி நெட் ஜீரோ நம்ம வந்து கார்பன் நியூட்ரலிட்டிக்கு மாறுவோம் 2070. இது லாஸ்ட்டில் 8th ஆர்டிக்கிள்னு நினைக்கிறேன். அது இப்போ அசர்பைஜானில் நடக்க இருக்குது. அதில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்ற போட்டிருக்காங்க. இப்போ கார்பன் மார்க்கெட் அப்படின்றது கீட்டோ ப்ரோட்டோகால் டைம் பீரியடில் வந்த மெக்கானிசம் தான். கார்பனை ட்ரேட் பண்ண இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஆர் ஈக்குவலண்ட் டு கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு பேர். தட் இஸ் கிரெடிட், கார்பன் கிரெடிட்னு சொல்லுவாங்க. 1 யூனிட். இந்த 1 யூனிட்டை வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ UNFCCC தான் இதுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும், இந்த 1 யூனிட்டை. இதை ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ எக்ஸாம்பிள் சைனாவுக்கு வந்து 1000 டன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை அவங்க கம்பெனிஸுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரெக்ட் தானே? ஸோ அந்த கம்பெனிஸ் எந்த கம்பெனிஸ் வந்து கம்மியாக இது பண்ணுறாங்களோ தே கேன் இஷ்யூ அந்த ட்ரேடிங் பண்ணிக்கலாம். மற்ற கம்பெனிஸ் அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம். தட்ஸ் அ ப்ரொசீஜர். இப்போ சைனா வந்து கிட்டத்தட்ட நிறைய இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சிமெண்ட்டை தவிர மற்ற இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது யூ கேன் see on the PDF 75% பெட்ரோகெமிக்கல், மெட்டல்ஸ், நான் ஃபெரஸ், சிமெண்ட்டு, அதை தவிர மற்றதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடியது இந்த செக்டார் பெட்ரோகெமிக்கல்ஸ், கெமிக்கல்ஸ், பேப்பர், சிவில் ஏவியேஷன் 75% ஆஃப் த டோட்டல் எமிஷன். அது இப்போது கார்பன் ட்ரேடிங்கில் வந்துருச்சு. இனி மற்ற இண்டஸ்ட்ரீஸும் சிமெண்ட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றது, அலுமினியம், ஸ்டீல் இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. தட்ஸ் வை தே வாண்ட் டு டிஸ்கஸ், பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குறாங்க. சரி, அதனால தான் நியூஸில் வந்திருக்கு. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். ஸோ ராஜ்யசபாவில் பெண்களோட முக்கியத்துவத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்கேன். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். அது என்னெல்லாம் அப்படின்ற நீங்கள் இதில் பாருங்கள் பிடிஎஃப்பில். ஓகே. ஸோ சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவோட சேர்மேனாக இருப்பாங்க. அவர் இல்லாத டைமில் அந்த சேரை ரன் பண்ணுறது வைஸ் சேர்பர்சன்ஸ் எடுத்து வைப்பாங்க. 4-5 பேர் இருப்பாங்க. அதில் எல்லாருமே பெண்களாக மாற்றிருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படின்னா நம்ம பெண்களுக்கான ரிசர்வேஷன் பில்லை வந்து மூவ் பண்ணியிருக்கோம், 33% ரிசர்வேஷன். ஸோ அது வந்து வைஸ் சேர்பர்சன்ஸ் அந்த பொசிஷனில் கிட்டத்தட்ட 4 பெண்கள் எடுக்கப்பட்டிருக்கு. 50%க்கு மேலே பெண்கள் இருக்காங்க அப்படின்றது. அது மாதிரி ட்ரைனிங் ஆஃப் உமன் செக்ரட்டரியேட் ஆஃபீஸர்ஸ். அது மாதிரி ராஜ்யசபா நடக்கும்போது நீங்கள் அந்த கீழெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க, ஆஃபீஸ் ஒர்க், அவங்க சொல்கிறதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு, இந்த வேலைகளை செய்கிறதுக்கு, அதில் எல்லாமே பெண்களை அப்பாயின்ட் பண்ணிடுது. ஸோ ரீகான்ஸ்டியூட் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது பெண்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து ராஜ்யசபாவில் வந்து அதிகப்படுத்தணும். அதன் மூலமாக எம்பவர்மெண்ட் வேர்ல்டுக்கு நம்ம வந்து டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வாட் எவர் மேபி கிட்டத்தட்ட நம்மளோட பெண்களோட பங்களிப்பு பார்லமெண்ட்டில் 1952 4.4%. வாட் யூ ஆர் சீயிங் இன் த இமேஜ். தென் 6% அதுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ நம்ம கரண்ட் பார்லமெண்ட்டில் 2019 14.36. கரண்டில் வி ஹேவிங் 74 MPs உமன் MPs, 43 ஃபஸ்ட் டைம் MPs. எல்லாருமே ஆவரேஜாக 50 இயர்ஸ், 78% அவங்க கிராஜுவேஷன் முடித்தவங்க. அது மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளியில் ஈவன் தமிழ்நாடு, கேரளா கூட கிடையாது. சத்தீஸ்கர் ஹேவிங், இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் மார்க் பண்ணலாம் இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே. 14.4%. அது மாதிரி வெஸ்ட் பெங்கால் 13.4%. ஜார்க்கண்ட் இஸ் ஹேவிங் 12.4%. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோபல் ரேங்கில் வி ஆர் 26.1% ஆவரேஜில். அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னா 140 கண்ட்ரிகளுக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ரேங்கிங்கில். நம்ம இந்த 26.1ன்றது குளோபல் ஆவரேஜ், அதை விட நம்ம மோசமாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லப்படுது. 14 பாயிண்ட் சம்திங் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பெண்கள் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி. பெண்கள் வந்து கொஞ்சம் கரப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றது, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்காது, குண்டாஸ் இருக்காது,
இதெல்லாம் தான் ரீசன். அப்புறம் பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டை பிரேக் பண்ணுறது, ஆண் ஆதிக்கத்தை குறைக்கிறது. அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் ஜெண்டர் இஷ்யூஸ், பெண்களுக்கு இப்போ இஷ்யூஸ் ரேப் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கான சட்டங்களை கொண்டு வர்றதுக்கான பேச்சுக்களை முன்னெடுப்பாங்க. சரியா? ஜெண்டர் இஷ்யூஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, தென் சேஞ்ச் ஆஃப் ஸ்டீரியோ டைப்ஸ். அப்படின்னா நம்ம வேர்ல்டோட பொசிஷன் இல்லைன்னா நம்ம ஃபேமிலிஸோட பொசிஷன் என்னென்னா பெண்கள் வீட்டடியில் வேலை பார்க்கணும், ஆண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்றது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரேக் ஆகிட்டு இருக்கு. அதான் ஸ்டீரியோ டைப், பெண்களுக்கான இமேஜை வந்து மாற்றுறது, ஸ்டீரியோ டைப்ஸை மாற்றுறது. இம்ப்ரூவிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ பெண்கள் வந்து வந்தாச்சு அப்படின்னா தே வில் ஹார்ட் ஒர்க், டூ ஹார்ட் ஒர்க். ஸோ எக்கனாமிக் லெவலே நம்ம கான்ட்ரிபியூஷனில் வளருவோம் அப்படின்ற சொல்லப்படுது. ஸோ எதனால் பெண்கள் வந்து பாலிடிக்ஸுக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னா கேப், அவங்கள விடுறது கிடையாது. பேட்டர்ன் இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் போதும். நான் என்னெல்லாம் ப்ளஸ் சொன்னதோ அதெல்லாம் ரிவர்ஸில் சொன்னால் போதும். கிரிமினல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் வரமாட்டேன், பயம் ஒரு ரீசன். ஸோ இதெல்லாம் தான் ரீசன். சரியா? ஜெண்டர் கேப்ஸ் எக்ஸெட்ரா. பேட்ரியார்க்கல் சொசைட்டி, மேல் பொலிட்டீஷியன்ஸை வந்து அதிகமாக தலைவர்கள் நம்புறது, பெண்களால் அது செய்ய முடியாது அப்படின்ற ஒரு ஆணாதிக்க போக்கு, இதெல்லாம் தான் ரீசன். சரியா? ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 33% ரிசர்வேஷன் இன் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் வி ப்ரொவைடட் ரிசர்வேஷன்ஸ். பீகார் வந்து அதை 50% கொடுத்துருக்காங்க. நம்ம 33 இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். பஞ்சாயத் ராஜ் முனிசிபாலிட்டியில் எல்லாமே. அது மாதிரி இப்போ ரீசெண்டாக ரிசர்வேஷன் பில் இனிஷியேட் பண்ணியிருக்கோம், அது பாஸ் பண்ணிட்டோம் ஆக்டாக. ஆனால் 2030 பிறகு தான் அது நடைமுறைக்கு வரும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் நீட் டு நோட். ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். The next article related to the typhoon cyclone. டைப்பூன் யாகின்னு பேர். இது நியூஸ் கேட்பாங்க இந்த ஆர்டிக்கிள் எங்கே எது ரிலேட்டடாக அப்படின்றது. ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை பொறுத்தவரைக்கும் சைக்ளோன்ஸ் என்ன அப்படின்னாலே யூ ஹேவிங் லோ ப்ரெஷர் இன் தி சென்டர். ஸோ ஏர் வந்து 4 சைட்லேருந்தும் மூவ் ஆகும், மாய்ஸ்டர் ஏர். இது எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து ஓஷனில் தான் க்ரியேட் ஆகும், கடலில் மட்டும்தான். 27 டிகிரி செல்சியஸுக்கு மேலே கடல் தண்ணி வெப்பம் அதிகமாகும், லோ ப்ரெஷர், அதுக்கு பிறகு டிப்ரெஷன். ஸோ அதுக்கு பிறகு தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட 12 to 14 கிலோமீட்டர்ஸுக்கு ரைஸ் ஆகும். இங்கே க்ளவுட்ஸ் மேலே போகும்போது க்ளவுட்ஸ் கோல்ட் ஆகும். ஸோ வாட்டர் வேப்பர் மேலே போகும்போது ஐஸாக மாறும், க்ளவுட் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இது ரொட்டேட் ஆகிறதுக்கான ரீசன் கொரியலிஸ் டிஃப்ளெக்ஷன். கொரியலிஸ் டிஃப்ளெக்ஷன் இஸ் மஸ்ட்டு. 27 டிகிரி செல்சியஸ் மஸ்ட்டு. கடலில் தான் க்ரியேட் ஆகும், லேண்டில் க்ரியேட் ஆகாது. ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், டெம்பரேட் சைக்ளோன்ஸ் 2 இடத்துலையும் க்ரியேட் ஆகும். சரியா? அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக விண்டு ஷியர் இருக்கக்கூடாது, மேலே எழும்பி போகக்கூடிய காற்றை தடுக்கிற மாதிரி மேலே இருந்து கீழே ஏர் வரக்கூடாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் தான் சைக்ளோன்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் நேம்ட் நம்ம இந்தியாவில் இந்தியன் ஓஷன் ஏரியாவில் சவுத் வெஸ்ட் இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷனில் சவுத் ஈஸ்ட் பசிபிக் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இதுக்கு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னு பேர் வச்சுருக்கோம். அதே இது நீங்கள் சைனா, தட் இஸ் நார்த் வெஸ்ட் பசிபிக் ஓஷன், சவுத் ஈஸ்ட் பசிபிக் ஓஷன் ஏரியாவிலலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வாஸ் நேம்ட் அஸ் தைப்பூன்னு பேர். அதனால தான் இப்போ சைனா, பிலிப்பைன்ஸ் போன்ற கண்ட்ரி, வியட்நாம் போன்ற கண்ட்ரிஸில் தைப்பூன் யாகி வந்திருக்கு, அதுக்கு அந்த நேம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அமெரிக்கா சைடு போனீங்கன்னா ஹுரிகேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த நெய்ம்ஸ் வந்து டிஃபர் ஆகும், சேம் கேரக்டர் தான். ட்ராபிக்கல் சைக்ளோன் தான் அதோட ரியல். நம்ம இந்தியாவில் அதே நேம் தான். இந்தியா மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா, இந்தியன் ஓஷனில் சதர்ன் இந்தியன் ஓஷன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே அதுதான். ஸோ இதே நோட் பண்ணிக்கோங்க. The next article related to the பாரத் ஸ்டார்ட்அப் நாலேஜ் ஆக்சஸ் ரெஜிஸ்ட்ரி, பாஸ்கர் அப்படின்னு பேர். ஸோ பாரத் ஸ்டார்ட்அப் நாலேஜ் ரெஜிஸ்ட்ரி. ஸ்டார்ட்அப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 1,46,000 கவர்மெண்ட் ரெகக்னைஸ், தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் இன்டர்னல் ட்ரேட் மெக்கானிசம். ஸோ இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அவங்க ரெகக்னைஸ் பண்ணி இந்தியாவில் நடக்கக்கூடிய, இன்னும் தெரியாமல் நிறைய இருக்கும், தனியாக வச்சுருப்பாங்க ரெகக்னைஸ் பண்ணப்படாதது. ஸோ அது எல்லாமே இங்கே ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கான இப்போ இன்வெஸ்டர்ஸ் நிறைய தேவை இருக்குது, பணம் அவங்களுக்கு தேவை இருக்கும், அதனால் அவங்க ஐடியாவை கொண்டு வர முடியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ யார் யாருக்கு விருப்பமோ தே கேன் இன்வெஸ்ட், மெண்டர் பண்ணிக்கலாம், வழிகாட்டுதல் பண்ணுறது. அது மாதிரி ஆக்சஸ், என்னென்ன ட்ரைனிங் அவங்களுக்கு தேவை அதை கொடுப்பாங்க. அது மாதிரி யூனிக் ஐடி, ஆதார் மாதிரி ஒரு யூனிக் ஐடி கிடைக்கும் இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் எங்கெல்லாம் போய் இனோவேஷன் ஹப்ஸ், இந்த அவங்களோட சென்டர்ஸை பயன்படுத்திக்கலாம், ஆக்சிலரேட்டர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கான வழிகாட்டுதலும் இங்கே இருக்கும். ஸோ இந்த நெய்ம் மட்டும் கேட்பாங்க, இது ரிலேட்டட் டு வாட். அது மாதிரி என்பிஎஸ் வட்சல்யா அப்படின்றது இட்ஸ் அ
பென்ஷன் ஸ்கீம், சின்ன குழந்தைங்களுக்கான பென்ஷன். இது சின்ன குழந்தைங்களுக்கான பென்ஷன் அப்படின்றது சொல்கிறது இட்ஸ் அது ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ணாங்க. நம்ம அப்போது கரெக்டாக பஸ்ஸில் சொல்லியிருந்தோம். சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க அவங்களோட ஃப்யூச்சரை இப்போவே பேரண்ட்ஸ் வந்து செக்யூர் பண்ணலாம் அப்படின்றது இந்த கான்செப்ட். அப்படின்னா 18 வயசு ஆகும்போது அது நார்மல் பென்ஷன் ஸ்கீமாக மாறிடும். 18 வயசு வரைக்கும் மந்த்லி 500லேருந்து ஒரு வருஷத்துக்கு 6000 வரைக்கும் போடலாம். பேரண்ட்ஸ் தான் அதை போடணும், வேறு யாரும் இது பண்ண முடியாது. இந்தியன் சிட்டிசன்ஸ், என்ஆர்ஐ, ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் அவங்க எல்லாமே இந்தியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதை பண்ணலாம். அவங்களுக்கு 18 வயசு ஆகும்போது இட் வில் பி கன்வெர்டட் டு நார்மல் பென்ஷன் ஸ்கீம். இது இப்போ காசு கிடையாது, 18 வயசு ஆகும்போது கிடைக்காது, 60க்கு மேலே தான் கிடைக்கும். சரியா? பென்ஷன் ஸ்கீம் இட்ஸ் ஓகே. பிரிக்ஸில் ஆல்ரெடி யூ பீப்புள் நோ அபவுட் பிரிக்ஸ். பிரிக்ஸ்ன்றது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. 2001 இட் வாஸ் கிரியேட்டட். கிரியேட் பண்ணது 2001 கிடையாது. இந்த ரிப்போர்ட்டில் ஜிம் ஓ நெயில் அப்படின்றவர் அவரோட ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டது தான் இது. இந்த 4 கண்ட்ரிஸும் மிகப்பெரிய. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா 2010 ஆட் பண்ணப்பட்டது. 2008க்கு பிறகு தான் இது இனிஷியேட் பண்ணுறாங்க. 2010 ஃபுல் ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவோட சேர்த்து 5 கண்ட்ரிஸாக இது உருவாகுது. பிரிக்ஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன். பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டால் 41%, ஜிடிபி 24%, குளோபல் ட்ரேட் 16%. 2021 நம்ம ஹோஸ்ட் பண்ணி இதில் என்னெல்லாம் இருக்குன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்குது. வேர்ல்டு பேங்க் மாதிரி வேர்ல்டு பேங்க் எப்படி கடன் கொடுக்குறாங்களோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பிரிக்ஸ் கண்ட்ரீஸுக்கு மட்டும் இல்லை, வெளியிலையும் கொடுப்பாங்க. இது ஒரு வாட்டி யூபிஎஸ்சில் கொஸ்டின் கேட்டாங்க, பிரிக்ஸ் கண்ட்ரீஸுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க அப்படி? இப்படி கிடையாது, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. சரியா? புவர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாருமே கொடுப்பாங்க. அது மாதிரி கண்டின்ஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட். டபிள்யூடிஎல் தெர் இஸ் அ கான்செப்ட், டபிள்யூடிஎல் ஐஎம்எஃப்ல தெர் இஸ் அ கான்செப்ட், எஸ்டிஆர் அப்படின்னு பேர். சரியா? ஸோ அது மாதிரி ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அப்படின்னு பேர். அதே மாதிரி இதுவும் அதே தான். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது, வாங்கக்கூடிய பொருளுக்கு பே பண்ண முடியாமல் கஷ்டப்படும் போது, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம். சரியா? 100 பில்லியன் இந்த பணம் அங்கே இருக்குது. அது மாதிரி பிரிக்ஸ் சேட்டலைட் எல்லா கண்ட்ரிஸும் லான்ச் பண்ணியிருக்கிறத கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டலேஷன் புதுசாக அனுப்பலை, பிரிக்ஸ்ன்ற பேரில் புதுசாக அனுப்பலை. இந்த 5 கண்ட்ரிஸ் அனுப்புறதுல சில சேட்டலைட்ஸை வந்து பிரிக்ஸ் சேட்டலைட்ஸ்னு மாற்றிருக்காங்க, கான்ஸ்டலேஷன். ஸோ ரிசோர்ஸ் ஷேரிங் பர்பஸுக்காக 2021 இது கிரியேட் பண்ண. அது மாதிரி இந்த வருஷம் இப்போ ரீசெண்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஈஜிப்ட், எத்தோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ வந்து புதிய மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரிக்ஸ்ன்ற நேம் மாறாது, அந்த 5 கண்ட்ரிஸ் தான். அர்ஜென்டினா வந்து பர்மிஷன் கேட்டாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதை மறுத்துட்டாங்க, வரல, அது வேணாம். மலேசியா, தாய்லாந்து, டர்க்கி இப்போது வந்து கேட்டிருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கு, அதனால தான் நியூஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ இதோட மீட்டிங் வந்து ரஷ்யா கண்டக்ட் பண்ண இருக்காங்க 2024 அக்டோபரில் நடக்க இருக்கு. அப்புறம் அசர்பைஜானில் இது சொல்லிட்டேன் ஆல்ரெடி, எக்ஸ்பிளைன்ட். தென் கவர்மெண்ட் விண்ட்ஃபால் டேக்ஸ் ஆன் க்ரூட் ஆயில், அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. விண்ட்ஃபால் டேக்ஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பெட்ரோல் நம்ம ஊரில் 100 ருபீஸுக்கு விற்றுட்ருக்காங்க, 103 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதே ரேட்டு தான் கண்டினியூ ஆகுது. ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் திடீர்னு ரஷ்யா உக்ரைன் வார் வந்தப்போ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ரொம்ப சீப்பாக வாங்க ஆரம்பித்தோம். இது யாருக்கு நம்ம கொடுக்குறோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வாங்குறாங்க. அவங்க வந்து இந்தியாவில் ரொம்ப சீப்பாக வாங்கி இந்தியாவில் விற்கும்போது தே வில் கெட் அ ஹியூஜ் ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்டை தடுக்கிற, இதுக்கு பேர் விண்ட்ஃபால் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராஃபிட்டை தடுக்கிறதுக்காக அவங்க மேலே ஒரு டேக்ஸை எக்ஸ்ட்ரா போடுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு அந்த காசு போகும். ஸோ அதுக்கு பேர் தான் விண்ட்ஃபால் டேக்ஸ் அப்படின்னு பேர். சரியா? அன்சர்டனிட்டி இன் தி குளோபல் மார்க்கெட்னால இந்த கம்பெனிஸுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா, அவங்க எந்த ஒரு உழைப்பையும் பண்ணாமல் அவங்களுக்கு திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட். இப்போது ஒரு 100 கிலோ தங்கம் ஒரு கடையில் இருக்குது அப்படின்னா, திடீர்னு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரேட் ஏறிச்சு. அவர் வாங்கினது 10 வருஷத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு 1 இயருக்கு முன்னாடியாக இருக்கலாம், இல்லைனா 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சீப்பாக வாங்கியிருப்பார். இப்போ திடீர்னு ரேட்டு ஏறுறதுனால இஸ் கெட்டிங் மோர் ப்ராஃபிட். ஸோ அது மாதிரி ஆயில் மார்க்கெட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குறையணும், தட்ஸ் அ கண்டிஷன். ஸோ அதை இப்போது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி இம்போஸ் பண்ணது. ஸோ தட்ஸ் அபவுட். அப்புறம் ஆஃப்ஸ்பா. ஸோ மணிப்பூர், நாகாலாண்டில் ஒரு வாட்டி 2011 தீவிரவாதிகள் நடமாட்டங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஆஃப்ஸ்பா பவர் இருக்குது, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னா இட்ஸ் அ செக்யூரிட்டி. அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், தட் இஸ் போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இராணுவம், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் யாரை வேணால் சுடலாம். தேர் ஆர் செக்ஷன்ஸ். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன், அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே.
ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் 1958. இதோட பர்பஸ் என்ன, எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னா, நாகாலாண்டில் அவங்க வந்து தனி நாடு கேட்டுட்டு இருந்தாங்க, நாகாலிம் அப்படின்னு பேர். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண செஷனிஸ்ட் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 1958 இட் வாஸ் இம்போஸ்ட். அப்படின்னா புதிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கிடையாது, இது புதிய மிலிட்ரின்னு நினச்சிடாதீங்க. அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பீப்புளுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். சரியா? தெர் ஆர் 3. எப்போ வேணால் தே கேன் ஓப்பன் ஃபயர். சந்தேகத்தின் அடிப்படையில் தே கேன் ஷூட் எனி பர்சன். சந்தேகத்தில் அது தீவிரவாதி இல்லைன்றதான் இங்கே இஷ்யூ. வேலைக்கு போயிட்டு வந்தவங்கள ஷூட் பண்ணிட்டாங்க. கோல் மைனுக்கு வேலை, அவங்களுக்கு தீவிரவாதிகள் வருவாங்க அப்படின்றது நியூஸு. ஆனால் ஒரு ட்ரக் வந்தப்போ அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்தவங்க தெரியாமல் ஷூட் பண்ணிட்டாங்க, தப்பான இன்ஃபர்மேஷன். அது மாதிரி அரெஸ்ட் எனி பர்சன் வித்தவுட் வாரண்ட்ஸ். அது மாதிரி எந்த நேரத்துலையும் அவங்க வீடுகளில் சர்ச் பண்ணலாம் வித்தவுட் வாரண்ட். சர்ச் இது வந்து வாரண்ட் இல்லாமல் பண்ணலாம். இது மூணுமே வந்து ஸ்பெஷல் பவர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். இப்போது இதில் இந்த அதிகாரம் யார் கொடுக்குறாங்கன்னா, செக்ஷன் 6 பை திஸ் ஆக்ட். செக்ஷன் 3. இப்போ ஒரு ஏரியாவை டிஸ்டர்ப்ட் ஏரியா, இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் வந்து டெரரிஸ்ட் அஃபெக்ட் இருக்கக்கூடிய பகுதி, டெரரிஸ்ட் தாக்குதல்கள் இருக்கக்கூடிய பகுதினா, அந்த ஏரியாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணால், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் மிலிட்ரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர், இந்த பவர் இருக்கும் அவங்களுக்கு. எல்லா ஆர்மிக்கும் இருக்காது, இந்தியா ஃபுல்லாக வராது. எந்த ஏரியாவை அனௌன்ஸ் பண்ணால் அந்த ஏரியாவுக்கு. நாகாலாந்து ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நாகாலாண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கும் இந்த பவர் இருக்கும். செக்ஷன் 6ல் செக்ஷன் 3ல் வரக்கூடியது. அது மாதிரி செக்ஷன் 4 நான் உங்களுக்கு சொன்னேன், எப்போ வேணால் ஓப்பன் ஃபயர் பண்ணிக்கலாம், நோ நீட் டு கெட் பர்மிஷன். கலெக்டர் ஆர்டர்லாம் தேவை கிடையாது. நம்ம ஊர்லலாம் பண்ணணுன்னா, ஃபயர் பண்ணணுன்னா பர்மிஷன் நீடட், ஈவன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீடட். ஸோ அது மாதிரி செக்ஷன் 7 ப்ரேயர். இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் யார், இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு நியூஸு, இதில் நிறைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் 20 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆர்ம்டு பீப்புள் வந்து அவங்க ஷூட் பண்ணதில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ இவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம போலீஸ் வந்து அப்படி பண்ணாங்கன்னு, இப்போ தூத்துக்குடி கலவரத்தில் இன்னசென்ட் பீப்புளை கொல்லப்பட்டனா அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுத்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் செக்ஷன் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரேயர் கவர்மெண்ட் சாங்ஷன்ஸ், கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டே கேஸ் எடுக்க முடியாது. புரியுதா? இப்போ அதனால தான் சாங்ஷன்ஸ் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்கணும். இவங்க வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க, இவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கலான்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம், நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போயிருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் சாங்ஷன்ஸ் தரல, இது படி தரணும், செக்ஷன் 7 படி தரல, அதனால் வி ஆர் நாட் கோயிங் டு டேக் ஆக்ஷன். அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 20 பேரும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஆனால் டிசிப்ளினரி ஆக்ஷன் ஆர்மி எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கோர்ட்டாலேயோ இல்லை சிவில் சட்டத்திலேயோ இந்த ஆக்ஷனும் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டை அந்த கேஸை முடிச்சுட்டாங்க. இறந்து போனவங்க. இது மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இது ரொம்ப ஓல்டு ஆக்ட். 1958 அன்னைக்கு இருந்த தீவிரவாத கும்பல்களை அடக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அது ரிலவெண்டா அப்படின்றது, ஸோ பார்லமெண்ட் நீட் டு டிசைட். சரியா? ஓகே, now we will move on to the MCQs. So question number 1, in the context of human rights violations, which one of the following does not fall with the jurisdiction of NHRC, National Human Rights Commission? Options are investigating complaints of human rights violation by private individuals, B, investigating complaints of human rights violations by public servants, C, taking suo motu cognizance of human rights violation, D, examining factors including acts of terrorism that limit people's ability to enjoy their human rights. Second question, consider the following statements. Statement number 1, droning has been officially identified as a public health crisis in India. Statement number 2, India lacks a consolidated legal provision for preparing and responding to the public health emergencies. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, with reference to the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, consider the following statements. Statement number 1, it is the world's largest publicly funded health assurance scheme. Statement number 2, all senior citizens aged above 70 and above are eligible for the insurance coverage under the scheme regardless of their income level. என்ன income இருந்தாலும் no issues அப்படின்றது. Third வந்து senior citizens aged 70 and above who have private health insurance
are also eligible for the benefits under Ayushman Bharat scheme. Statement number 4, the scheme limits benefits to a maximum of 4 family members per household. How many of these statements given above is are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, only 3, D, all of the 4. Question number 4, consider the following statements regarding the mission MOUSM. Statement number 1, it aims to strengthen research and development and capacity in atmospheric sciences, weather surveillance, modeling, forecasting and management. Statement number 2, the Ministry of Earth Sciences is the nodal body for implementing the mission. Statement number 3, a key element of mission MOUSM is the establishment of new meteorological stations in the rural areas. Which of the statements given above is are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 5, with reference to the PM electric drive revolution in innovative vehicle enhancement, PM e-drive scheme, which of the following statements is are correct? Statement number 1, it seeks to replace FAME 2, faster adoption and manufacturing of electric vehicles in the India phase 2 program. Statement number 2, it has introduced Aadhaar authenticated e-vouchers to simplify the EV purchasing process. Statement number 3, it will provide subsidies for purchasing electric cars and will also fund the establishment of R&D units for advancing EV technology. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, 1 and 2 only, D, 2 and 3 only. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.